Hey, hi, வணக்கம். ஸோ குட் மார்னிங், ஹேவ் அ கிரேட் டே. ஸோ இன்றைக்கான ஒரு 70 கேள்விகள் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ தமிழில் தொடர்ந்து வந்து நம்ம 70 கேள்விகள் பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கி 38வது நாள், 38வது நாளுக்கான 70 கேள்விகள் பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும். தினம் தினம் படிக்கக்கூடிய அந்த தினசரி 70 கேள்விகள் முடிக்கக்கூடியது வந்து மிக கடினம். அதை பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து நல்ல நிறைய துணை கேள்விகள் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சார்ந்து இன்னும் என்னென்ன கேள்விகள் எல்லாம் தோணுதோ அதையெல்லாம் படிக்க முடியும். அதனால் மொத்தமாக உட்காந்து ஒரே நாளில் கன்சியூம் பண்ணுறதை விட டெய்லி படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தினம் தினம் 70 கேள்விகளை முடிங்க. தினம் 30 ஜிஎஸ் கேள்வி கொடுக்குறோம். அந்த 30 கேள்விகளை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதற்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அதே போல் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த 38 நாள்லேருந்து 100 நாள் வரையில் நம்ம வந்து ஒரு நாளும் 70 கேள்விகள், டோட்டலாக 7000 கேள்விகள் சொல்லியிருந்தோம். இந்த 7000 கேள்விகளை நீங்கள் வந்து புத்தகமாக வாங்கிக்கலாம். அது வந்து ₹799 இந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் புத்தகமாக வாங்கிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் 7358910548. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா டீட்டெயில் சொல்லிடுவாங்க. இல்லைனா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த புத்தகத்தோட சாம்பிள் அண்டு சில அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்த வீடியோவெல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம். அதுபோல் யூனிட் 6 முன்னாடி வந்து யூனிட் 8ஆக இருந்தது. இப்போ இதிலிருந்து 20 கேள்வின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு யூனிட்டாக மாறிடுச்சு. இந்த யூனிட்டோட ஒரு கொஸ்டின் பேங்க் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 3635 கேள்விகள் கிட்ட இருக்கும். ஸோ அது நிறைய துணை கேள்விகள் இருக்கும். எல்லாம் சேர்த்து அப்ராக்சிமேட்லி ஒரு 4000 கேள்விகள் கிட்ட இருக்கும். ஸோ அந்த புத்தகம் வந்து ₹599க்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதோட டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லாம் அந்த சேம் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர். அதற்கு வந்துட்டு நீங்கள் பே பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் ஆர் ரெசிப்ட்டை வந்து ஷேர் பண்ணிங்கன்னா கொரியர் பண்ணிடுவாங்க. புத்தகம் வாங்கிக்கலாம். ஸோ யூனிட் 5 அதுலேயும் வந்து 20 கேள்விகள். யூனிட் 5ல் 20, யூனிட் 6ல் 20. இந்த 2 கொஸ்டின் பேங்க்குமே ரெடி ஆகிட்டுருக்கு. யூனிட் 6 இப்போ நீங்கள் பே பண்ணிங்கன்னாவே புத்தகமாக வாங்கிக்கலாம். யூனிட் 5 மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரம் வந்து நம்ம புத்தகம் ரிலீஸ் பண்ணிடலாம். அண்ட் ஜென்ரல் தமிழில் மொத்தம் 7000 கேள்விகள். அந்த 7000 கேள்விகள் படிச்சிங்கன்னா 100 கேள்வி தமிழ்லேருந்து வரும். அதை எழுதுறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். விருப்பம் இருந்தால் வாங்கிக்கோங்க. இன்றைக்கி 38வது நாள் வீடியோ நம்ம பார்க்கலாம். இலக்கண குறிப்பறிதல். எப்பவும் போல தான் நான் வந்து கேள்வியை முதல்ல முழுசாக படிச்சிடுறேன். அந்த கேள்வியெல்லாம் உள்வாங்குங்க, காது கொடுத்து கேளுங்க. அதற்கு என்ன பதிலாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிங்க. ஒரு நிதானமாக பொறுமையாக படிங்க. அவசரமாக போகிற போக்கில் கன்சியூம் பண்ணிட்டு போகிற விஷயம் இது இல்லை. நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போட்டித் தேர்வுக்கு படிக்கிறீங்க. அதனால் காலையில் 6 மணிக்கு ஃபோனில் வீடியோ ஆன் பண்ணி உட்காந்து சமணங்கால் போட்டு நோட்டு பேனாவெலாம் எடுத்து உட்கார வச்சு உட்காந்து ஒரு தெளிவாக எப்படி படிக்கணுமோ அந்த மாதிரி படிச்சிங்கன்னா தான் அது கொஞ்சமாச்சும் மைண்டுக்குள்ளே போகும். ஒரு செகண்டு, 2 செகண்டு, 5 நிமிஷம், 10 நிமிஷம் அது மாதிரி நான் வேகமாக கன்சியூம் பண்ணுறேன் அப்படி நல்லா கன்சியூம் பண்ணால் அந்தளவுக்கு வேகமாக மறந்து போயிடும். ஸோ நீங்கள் மெல்ல அதை நல்லா உள்வாங்கணும். அது சார்ந்த துணை கேள்விகளை அப்பப்போ மைண்டில் வரும்போதெல்லாம் அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். அதையும் சேர்ந்து படிக்கணும். அந்த நாள் முழுக்க அதை பற்றி பேசுனது, படித்தது, கேட்டது, சொல்லி கொடுத்தது எல்லாமே அந்த தமிழ் சார்ந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ அது சார்ந்த விஷயங்களாக தான் இருக்கணும். ஸோ கவனம், பொறுமையாக, நிதானமாக, தெளிவாக நல்லா கன்சியூம் பண்ணுங்கள். அவசரமாக ஓடாதீங்க. ஹரிபரியாக கன்சியூம் பண்ணாதீங்க. 10 நாளில் அரசதிகாரியாவது எப்படி அப்படின்னு தேடாதீங்க. அதுக்கான சொல்யூஷன்லாம் இங்கே இல்லை. அந்த வேலையை செய்ய நம்ம வரல. அதனால் நல்ல நிதானமாக கன்சியூம் பண்ணுங்கள். ஒரு ப்ராப்பரான ஒரு நேரில் உட்கார வச்சு உங்களுக்கு டீச் பண்ணால் எப்படி டீச் பண்ணியிருப்போமோ அந்த மாதிரி வந்து வீடியோ கன்சியூம் பண்ணிங்கன்னா அது புரிஞ்சு படித்து மனப்பாடம் பண்ணி பரீட்சையில் போய் ரிப்ளிகேட் பண்ணி வேலை வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் மேபி நான் வந்து அதை கொஞ்சம் ஹார்ஷாக கூட சொல்லியிருக்கலாம். அது தவறாக எடுத்துக்காதீங்க. ஆனால் அந்த ஒரு பெர்ஃபெக்ஷன் நான் எதிர்பார்க்குறேன். அது இருந்தால் தான் அது வந்து மண்டைக்குள்ளே நுழையும். அதை இல்லாமல் ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்காதீங்க. நேற்றெல்லாம் பாருங்கள், சண்டே 37வது வீடியோ நம்ம பண்ணியிருந்த போது எப்போ ரெகுலராக பார்க்குற அந்த ஒரு 1000-1500 பேர் வந்து மெல்ல கன்சியூம் பண்ணுறீங்க. அது டக்குன்னு அந்த சண்டேக்கான வீடியோ ரீச் ஆகலை. அது திரும்ப மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் ப்ராப்பராக எல்லாம் கன்சியூம் பண்ணிடுறீங்க. அப்போ என்ன, அந்த சண்டே அந்த இடத்துல வந்து அந்த நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து குறையுது. ஏன்னா அந்த வீடியோ வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கல. அது மேபி ஸோ மெனி ரீசன்ஸ் இருந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. பட் எந்த ஒரு திருவிழாவோ ஞாயிற்றுக்கிழமையோ நல்ல நேரமோ கெட்ட நேரமோ வந்து டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே கிடையவே கிடையாது. நலிந்தோருக்கு நாள் என்ன கிழமை என்ன அப்படின்னு நம்மளே தானே அந்த பழமொழி படிக்கிறோம். அது மாதிரி தான் படிக்கிறது தவிர்த்து வேறு வேலையே செய்யக்கூடாது. அந்த அளவுக்கு மேபி கண்டிப்பாக செஞ்சே ஆகணுங்கிற மாதிரி இருந்தால் மற்ற வேலைகளை எல்லாத்தையும் எவ்வளோ டைமை குறைக்க முடியுமோ அவ்வளோ மினிமைஸ் பண்ணிக்கிட்டு குறைச்சிக்கிட்டு அதிக நேரத்தை படிக்கிறதுல தயவு செஞ்சு செலவிடுங்க. ஒரு மண்டே மார்னிங் மோட்டிவேஷனாக இதை வந்து வச்சுக்கோங்க.
இந்த 5 நிமிஷத்தையும் நான் ஸ்கிப் பண்ணி சாதிக்கிறேன் அப்படின்னா நல்ல விஷயம், சாதிங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் நிதானமாக கேளுங்க, தயவு செஞ்சு நம்ம சொல்ல வர கருத்துக்களை நல்லா முழுமையாக உள்வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா படிங்க, அது சார்ந்த துணை கேள்விகளை டிஸ்கஸ் பண்ணுங்கள், அதை திரும்ப 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 ரிவிஷன் பண்ணி பார்த்துட்டே இருங்க, அசை போட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அது கொஞ்சமாச்சும் மைண்டுக்குள்ளே நிற்கும், அதை வந்து பரீட்சையில் போய் நம்ம ரிப்ளிகேட் பண்ண முடியும். நிதானமான பொறுமையான சாலிடான எஃபோர்ட்ஸ் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, டே 38க்கு போவோம். 38வது நாளுக்கான 70 கேள்விகள் படிப்போம். ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து இலக்கண குறிப்பறிதல். இலக்கண குறிப்பறிதலில் முதல் கேள்வி, கொல் என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று. கொல் என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று. அண்ட் ஒரு சில கேள்வியில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்ததுன்னா நீங்கள் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட், அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இது சார்ந்த அப்டேட் ஏதாவது இருந்ததுன்னா, ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா நான் சொல்லிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சக்திக்கு என்ன முடியுமோ அந்த அளவுக்கு அதை கரெக்ஷன் பார்த்து தான் எடுத்துகிட்டு வரோம். விளையாட்டாக பொறுப்பு இல்லாமல் எடுத்துகிட்டு வந்துடல. அதை தாண்டி ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த மிஸ்டேக் ஏற்படுது அப்படின்னா அதை சரி செஞ்சுக்கலாம். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் அதை வந்து தெரியப்படுத்துங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் வரக்கூடாதுன்னு தான் நானுமே எதிர்பார்க்குறேன். நம்ம சொல்லித்தந்து தப்பாக சொல்லித்தந்து அதை கேட்டு போய் பரீட்சையில் தப்பாக எழுதிடக்கூடாதுல்ல, அந்த பயம் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கேள்வி எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் ஆகும்போது வருத்தமாக தான் இருக்குது. அது முடிஞ்ச அளவுக்கு அதை சரி பண்ணிடணும்னு தான் நானும் நினைக்கிறேன். அதனால குறைந்தபட்சம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை நான் தெரியப்படுத்துகிறேன், அதை தயவு செஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் அதை என்னங்கிறத கவனிக்காமல் விட்டுட்டு போயிடாதீங்க. கொஞ்சம் கவனமாக அதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. ரொம்ப நாள் கழித்து டெலிகிராம் சேனலில் புதுசாக வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் பழைய மெசேஜஸை பார்த்து வச்சுக்கோங்க. சரி, ஓகே, டன். கொல் என்னும் வேர் சொல்லின் வினை முற்று. பதில் யோசிச்சு பாருங்க, நான் அடுத்தடுத்த கேள்விகளை படிக்கிறேன். சேர் என்னும் வேர் சொல்லின் பெயரெச்சம். சேர் என்னும் வேர் சொல்லின் பெயரெச்சம். அடுத்து மூன்றாவது, வா நெடில் என்னும் வேர் சொல்லின் வினையச்சம். வா அதற்கான வினையச்சம் கேட்கிறோம். அதுபோல கொல் என்ற வேர் சொல்லின் என்ற வேர் சொல்லிலிருந்து உருவாகிய வினையச்சம். கொல் அது வினையச்சமாக மாற்றுங்க, அவ்வளோதான். அதுபோல கொல் என்ற வேர் சொல்லிற்கான தொழிற்பெயர் என்ற வேர் சொல்லுக்கான தொழிற்பெயர். அதுபோல் எல் என்ற வேர் சொல்லுக்கான பள்ளிக்கூடத்துக்கு வரலாகிறோம். எல் என்ற வேர் சொல்லிலிருந்து உருவான தொழிற்பெயர். அதுபோல் அடுத்து படி என்ற அடிச்சொல்லிலிருந்து வினையால் அணையும் பெயரை உருவாக்குக. படி என்ற அடிச்சொல்லிலிருந்து வேர் சொல்லுன்னு வச்சுக்கோங்க, வேர் சொல்லிலிருந்து வினையால் அணையும் பெயர், வினையால் அணையும் பெயர் இங்கிருக்கு, பெயரை உருவாக்குக. அதுபோல் அடுத்து படி என்ற வேர் சொல்லிலிருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. கல் என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை அறிக. கல் என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை அறிக. அதுபோல் அடுத்து நட என்னும் வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க. நட என்னும் வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்கணும். நட என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று. ஓகே, ஸோ பதில் பார்த்துடலாம். இலக்கண குறிப்பறிதல். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறோம், கொல் என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று. கொல் என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று என்னது, கொண்டான். வினைமுற்று பெறணும் இல்லையா, கொண்டான். அதுபோல் சேர் என்னும் வேர் சொல்லின் பெயரச்சம். அது வந்து என்னது, சேர்ந்த. வா நெடில் என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை கூறுக. வா நெடில் என்னும் வேர் சொல்லின் வினையச்சம் என்னதுங்க, வந்து எச்சமாக நிற்கணும், வந்து முடிவு பெறாமலே நிற்கிது இல்லை, அதை வந்து. கொல் என்ற வேர் சொல்லிலிருந்து உருவாகிய வினையச்சம் எது. கொல் என்ற வேர் சொல்லிலிருந்து உருவாகிய வினையச்சம் கொண்டு. இங்கே வந்து சொல்லியிருந்தோம் கொண்டான் வினைமுற்று, இங்கே வந்து வினை எச்சமாக நிற்கணும், அப்போது கொண்டு. அதுபோல் அடுத்து கொல் என்ற வேர் சொல்லிலிருந்து தொழிற்பெயர். அப்படியே நம்ம வந்து கோரல் அப்படின்னு எழுதலாம். அண்ட் வெவ்வேறு தொழிற்பெயர்கள் நம்மளால் உருவாக்க முடியுமா அப்படின்னா முடியும். அப்போது நம்ம வந்து அதில் எது சரியான தொழிற்பெயர்னு சொல்லி ஆப்ஷனில் இருந்து சூஸ் பண்ணி தான் எழுத போகிறோம். அதனால் நீங்கள் வேறு ஒரு தொழிற்பெயர் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்ட்டுனா அந்த தொழிற்பெயர் வராதா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நம்ம இங்கே ஒன்லைனர் மாதிரி டைரெக்டாக ஆன்சர் கொடுக்குறோம். நீங்கள் பரீட்சையில் எழுதும் போது உங்களுக்கு அங்கே ஆப்ஷன் இருக்கும், அதில் இந்த கொல் என்னும் வேர் சொல்லிலிருந்து உருவான தொழிற்பெயர் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி எழுத போகிறீங்க. அதனால் அதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் வேறு தொழிற்பெயர் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது சரியாக இருக்கும் பட்சத்தில் அல்லது அதில் ஏதாவது தவறாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து சரியாக தப்பாங்கிறது வேணால் நான் ஒரு முறை செக் பண்ணி சொல்கிறேன். அதுபோல் அடுத்து எல் என்ற வேர் சொல்லிலிருந்து உருவான தொழிற்பெயர் எது. எல் என்ற வேர் சொல்லிலிருந்து உருவான தொழிற்பெயர். எல் என்ற வேர் சொல்லிலிருந்து உருவான தொழிற்பெயர் என்னது, எல்லல். அல்விகுதி சேர்த்துட்டோம். அடுத்து படி என்ற சொல்லிலிருந்து வினையால் அணையும் பெயரை உருவாக்குக. படி என்ற சொல்லிலிருந்து வினையால் அணையும் பெயர் என்ன, படித்தவர். பெயரோடு சேர்ந்துருச்சு, படித்தவர். அடுத்து படி என்ற வேர் சொல்லிலிருந்து வினையச்சத்தை உருவாக்குக. வினையச்சம் இல்லையா, படித்து அப்படியே நிற்கணும், எந்த முற்று பெறாமல் அப்படி நிற்கணும், படித்து. கல் என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயர் அறிக. கல் என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயர் என்னது, கற்றல். நட என்னும் வேர் சொல்லின் வினை முற்றை தேர்ந்தெடுக்க. நடந்தான்.
சரி, ஓகே டன். ஸோ இப்போ இதற்கான பதில் எல்லாம் நான் இன்னொரு முறை படிக்கிறேன், நல்லா கிளியராக கேட்டுருங்க. இலக்கண குறிப்பறிதல். கொல் என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று என கொண்டான். சேர் என்னும் வேர் சொல்லின் பெயரச்சம் என்ன சேர்ந்த. அதுபோல் வா நெடில். வா என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை கூறுக வந்து. வா என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை கூறுக வந்து. கொல் என்னும் வேர் சொல்லிலிருந்து உருவாகிய வினையச்சம் கொண்டு. அதுபோல் கொல் என்ற வேர் சொல்லிலிருந்து தொழிற்பெயர் எது அப்படின்னா கோரல். அதுபோல் எல் என்ற வேர் சொல்லிலிருந்து உருவான தொழிற்பெயர் எது எல்லல். அதுபோல் படி என்ற அடிச்சொல்லிலிருந்து வினையால் அணையும் பெயரை உருவாக்குக. படி என்ற அடிச்சொல்லிலிருந்து வினையால் அணையும் பெயரை உருவாக்குக. வினையால் அணையும் பெயர், அதனால் என்ன எழுதணும்? படித்தவர். அதுபோல் படி என்ற வேர் சொல்லிலிருந்து வினையச்சத்தை உருவாக்குக. படித்து படித்து. அதுபோல் கல் என்னும் வேர் சொல்லிலிருந்து வேர் சொல்லின் தொழிற்பெயரை அறிக. தொழிற்பெயர் என்ன சொல்கிறோம்? கற்றல். அதுபோல் நட என்னும் வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க. நட என்னும் வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க. அதற்கென பதில் கொடுக்குறோம்? நடந்தான் நடந்தான். சரி, இரண்டாவது யூனிட் பார்க்கலாம். ஒரு பொருள் குறித்த பல சொற்கள். ஒரு பொருள் குறித்த பல சொற்கள். ஸோ முதல்ல கேள்வி எல்லாம் படிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் என்னது? அண்டர். அதுக்கடுத்தல அண்ணல். அடுத்து அணி. அதுக்கடுத்தல அந்தம். அதுக்கடுத்தல அந்தில் அந்தில். அப்புறம் அம்புறம் அம்பரம். அம்புறம் இல்லை அம்பரம். அது அமர்தல். அதுபோல் அயில். அப்புறம் அரணம். அமர்தல், அயில், அரணம். அடுத்து அரளை அரளை. சரி, இப்போ இதற்கான பதில் எல்லாம் பார்த்துடலாம். ஒரு பொருள் குறித்த பல சொற்கள். ஸோ அதில் ஃபஸ்ட் என்ன பார்க்குறோம்? அண்டர் அப்படின்னா என்னது? தேவர் அல்லது ஆயர். ஆயர், தேவர் அல்லது ஆயர். அண்ணல் அப்படிங்கிற சொல்லுக்கான பல பொருள்கள் பார்த்துடலாம். தெய்வம், துவமை, அப்புறம் துவமை மாதர், துறக்க, அதான் பொருள். அதுபோல் மையல், அப்புறம் நோய், வருத்தம், கொலை, இதெல்லாம் இதற்கான பல பொருள். அதுபோல் அணி. அணி அப்படின்னா என்ன சொல்கிறோம்? பூன். இன்னொரு பொருள் என்ன சொல்கிறோம்? அழகு. அதுபோல் அந்தம் அப்படிங்கிறது ஈறு. அப்புறம் இன்னொன்று அழகு. அதுபோல் அந்தில். அந்தில் அப்படிங்கிறதுல என்ன சொல்கிறோம்? அவ்விடம். அப்புறம் அசைநிலை கிளவி. அசைநிலை கிளவி. அடுத்து அம்பரம் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? கூரை, கடல், அப்புறம் ஆகாயம். அதுபோல் அமர்தல். அமர்தல் அப்படின்னா என்ன சொல்கிறோம்? மிகுதி, பொழிவு. அதுபோல் அயில் அப்படின்னா வேல், கூர்மை. அதுபோல் அரணம் அப்படின்னா மதில், கவசம். அதுபோல் அரளை. அரளை அப்படிங்கிறதுக்கு கலலை, உடலில் தோன்றும் கட்டி. கனியின் கால் அப்படின்னா பழத்தில் உள்ள கொட்டை. கனியின் கால் அப்படின்னா பழத்தில் உள்ள கொட்டை. சரி, இப்போ இதற்கு இன்னொரு முறை படிச்சிடலாம். ஒரு பொருள் குறித்த பல சொற்கள். அண்டர் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? தேவர், ஆயர். அண்ணல் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? தெய்வம், துவமை, துவமை மாதர், துறக்க அப்படின்னு பொருள். அதுபோல் மையல், நோய், வருத்தம், கொலை. அணி அப்படின்னு என்ன சொல்கிறோம்? பூன், அழகு. அதுபோல் அந்தம் அப்படின்னா ஈறு, அழகு. அந்தில் அப்படின்னா அவ்விடம், அசைநிலை கிளவி. அவ்விடம், அல்லது அசைநிலை கிளவி. அம்பரம் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? கூரை, கடல், ஆகாயம். கூரை அல்லது கடல் அல்லது ஆகாயம். அதுபோல் அமர்தல் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? மிகுதி அல்லது பொழிவு. மிகுதி மற்றும் அல்லது இல்லை, மிகுதி மற்றும் பொழிவு. அதுபோல் அயில் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? வேல் மற்றும் கூர்மை. அதுபோல் அரணம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் கொடுக்குறோம்? மதில் மற்றும் கவசம். அதுபோல் அரளை அப்படின்னு என்ன பொருள் கொடுக்குறோம்? கலலை. கலலைன்னா என்னது? உடலில் தோன்றும் கட்டி. அதுபோல் கனியின் கால் அப்படின்னு என்ன பொருள் கொடுக்குறோம்? பழத்தில் உள்ள கொட்டை, அதான் பொருள். அதுபோல் அடுத்த யூனிட்டு தொடர் வகைகளை அறிதல். ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்கிறோம்? 2, 3, 4 முறை அடுக்கி வருவது என்ன விதமான தொடர்? அதாவது என்ன தொடர் எனப்படும்? பதில் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோல் அடுத்து அன்றே அன்றே என்பது எவ்வகையான அடுக்கு தொடர்? அன்றே அன்றே அப்படிங்கிறது அடுக்கு தொடர். அதில் என்ன கேட்குறோம்? எவ்வகையான அடுக்கு தொடர். அடுத்து வருக வருக என்பது எவ்வகையான அடுக்கு தொடர். அதுபோல் அடுத்து சொற்கள் ஒன்றுபட்டே நிற்கும் தொடர் எவ்வகை தொடர்? சொற்கள் ஒன்றுபட்டே நிற்கும் தொடர் எவ்வகை தொடர்? அடுத்து வினைக்கு அடைமொழியாக இசை, குறிப்பு, பண்பு பற்றி வருவது எது? அறிஞருக்கு பொன்னாடை எவ்வகை தொடர்? அறிஞருக்கு பொன்னாடை எவ்வகை தொடர்? அன்பால் கட்டினார் எவ்வகை தொடர்? அன்பால் கட்டினார் எவ்வகை தொடர்? அதுபோல் கலகலவென சிரித்தாள் எவ்வகை தொடர்? கலகலவென சிரித்தாள் எவ்வகை தொடர்? ஒரு மயில் ஆடுகிறது எவ்வகை வாக்கியம்? ஒரு மயில் ஆடுகிறது எவ்வகை வாக்கியம்? அதுபோல் இணையதள பயன்பாடு அதிகரித்தது, அதனால் உலகம் குறுகியது எவ்வகை வாக்கியம்? இணையதள பயன்பாடு அதிகரித்தது, அதனால் உலகம் குறுகியது எவ்வகை வாக்கியம்? சரி, ஓகே டன். ஸோ இப்போது பதில் பார்த்துடலாம். தொடர் வகைகள் 2, 3, 4 முறை அடுக்கி வருவது எந்த விதமான தொடர் எனப்படும் அப்படின்னா அடுக்கு தொடர். அதுபோல் அடுத்து அன்றே அன்றே என்பது எவ்வகையான அடுக்கு தொடர்? அன்றே அன்றே அப்படிங்கிறது அசை நிலை அடுக்கு தொடர். வருக வருக என்பது எவ்வகையான அடுக்கு தொடர்? மகிழ்ச்சி. வருக வருக என்பது எவ்வகையான அடுக்கு தொடர் அப்படின்னா
மகிழ்ச்சி. சொற்கள் ஒன்றுபட்டே நிற்கும் தொடர் எவ்வகை தொடர் அப்படின்னா இரட்டை கிளவி. சொற்கள் ஒன்றுபட்டே நிற்கும் தொடர் எவ்வகை தொடர்? இரட்டை கிளவி. அதுபோல் வினைக்கு அடைமொழியாக இசை குறிப்பு பண்பு பற்றி வருவது எது அப்படின்னா இரட்டை கிளவி. அதுபோல் அடுத்து அறிஞருக்கு பொன்னாடை எவ்வகை தொடர் அப்படின்னா நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர். நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அன்பால் கட்டினார் எவ்வகை தொடர்? அறிஞருக்கு பொன்னாடை எவ்வகை தொடர் சொல்லியிருக்கோம். நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர். நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர் இல்லையா? இது சொல்லிட்டோம். வினைக்கு அடைமொழியாக இசை குறிப்பு பண்பு பற்றி வருவது இரட்டை கிளவி. அதுபோல் அடுத்து என்ன சொல்லியிருக்கோம்? அறிஞருக்கு பொன்னாடை எவ்வகை தொடர் அப்படின்னா நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அதுபோல் அடுத்து அன்பால் கட்டினார் எவ்வகை தொடர்? அன்பால் கட்டினார் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அறிஞருக்கு பொன்னாடை நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொகாநிலை. அதுபோல் அன்பால் கட்டினார் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை. இதெல்லாம் என்னன்னு தெரியணும். இலக்கண வகுப்பு அட்டன் பண்ணிங்கன்னா தான் அது கொஞ்சம் தெரியும். முடிஞ்ச அளவுக்கு படித்து வைங்க, படிச்சுக்கலாம். அது ஒரு சில கேள்விகள் தெரியாத மாதிரி புரியாத மாதிரி இருந்தால் அதை பார்த்து பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. அந்த ஒரு கேள்வி தான் தெரியல. இப்போ இதில் 70 கேள்வி இருக்குது. 68 கேள்வியை நல்லா படிங்க. அந்த தெரியாத 1-2 கேள்வியை வச்சு போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது நம்மளை தொந்தரவு பண்ணாது, படிச்சுக்கலாம். அந்த தெரிஞ்ச கேள்வியெல்லாம் முடிச்சுட்டு தெரியாத கேள்வி 1-2 மட்டும் துண்டா நமக்கு தெரியுமில்ல. ஓகே, இது 2 கேள்வி தான் இன்னும் நமக்கு தெரியல, அப்போ அந்த 2 கேள்வி என்ன அப்படி எடுத்து படிச்சுக்கலாம். அதனால் அதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, தைரியமாக படிங்க, பார்த்துப்போம். சரி, இப்போ இதுபோல் அன்பால் கட்டினார் அப்படிங்கிறதுக்கு மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். தொகைநிலைனா என்ன, தொகாநிலைனா என்ன, அதை தெளிவுபடுத்திக்கிட்டு மூன்றாம் வேற்றுமைனா என்ன அதை படித்தாலே புரிஞ்சிடும். அவ்வளோதான். முயற்சி பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். அடுத்து கலகலவென சிரித்தால் எவ்வகை தொடர்? கலகலவென சிரித்தால் இரட்டை கிளவி. இரட்டை கிளவி. அடுத்து ஒரு மயில் ஆடுகிறது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா ஒரு மயில் ஆடுகிறது தனி வாக்கியம். ஒரு மயில் ஆடுகிறது அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம்? தனி வாக்கியம். அதுபோல் அடுத்து இணையதள பயன்பாடு அதிகரித்தது அதனால் உலகம் குறுகியது எவ்வகை வாக்கியம்? இணையதள பயன்பாடு அதிகரித்தது அதனால் உலகம் குறுகியது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா என்ன சொல்கிறோம்? தொடர் வாக்கியம். தொடர் வாக்கியம். சரி, ஓகே. ஸோ அடுத்து கலை சொற்கள். இப்போ அடுத்த டாபிக் போகலாம். இந்த டாபிக் இன்னொரு முறை படிச்சிடலாம். ஸோ இப்போது தொடர் வகைகள் நான் டக்குன்னு வேகமாக படிக்கிறேன், கவனிச்சிக்கோங்க. சரியா? ஸோ 2, 3, 4 2, 3, 4 முறை அடுக்கி வருவது என்ன விதமான தொடர்னு கேட்டிருந்தோம்? அடுக்கு தொடர். அன்றே அன்றே என்பது எவ்வகையான அடுக்கு தொடர்? அசைநிலை அடுக்கு தொடர். அதுபோல் அடுத்து வருக வருக என்பது எவ்வகையான அடுக்கு தொடர்? மகிழ்ச்சி. வருக வருக என்பது எவ்வகையான அடுக்கு தொடர்? அடுக்கு தொடர்னு கொடுத்துட்டோம், எவ்வகைன்னு கேட்குறோம், அதற்கு பதில் என்னது? மகிழ்ச்சி. அதுபோல் சொற்கள் ஒன்றுபட்டே நிற்கும் தொடர் எவ்வகை தொடர்? இரட்டை கிளவி. சொற்கள் ஒன்றுபட்டே நிற்கும் தொடர் எவ்வகை தொடர் அப்படின்னா அதற்கு பதில் என்ன கொடுக்குறோம்? இரட்டை கிளவி. அதுபோல் வினைக்கு அடைமொழியாக இசை குறிப்பு பண்பு பற்றி வருவது எது? வினைக்கு அடைமொழியாக இசை குறிப்பு பண்பு பற்றி வருவது எது? இரட்டை கிளவி. அதுபோல் அறிஞருக்கு பொன்னாடை எவ்வகை தொடர்? நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர். நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அன்பால் கட்டினார் எவ்வகை தொடர் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அதுபோல் கலகலவென சிரித்தால் எவ்வகை தொடர்? இரட்டை கிளவி. அதுபோல் ஒரு மயில் ஆடுகிறது எவ்வகை வாக்கியம்? தனி வாக்கியம். அதுபோல் இணையதள பயன்பாடு அதிகரித்தது அதனால் உலகம் குறுகியது. இணையதள பயன்பாடு அதிகரித்தது அதனால் உலகம் குறுகியது எவ்வகை தொடர் அப்படின்னா தொடர் வாக்கியம். தொடர் வாக்கியம். இந்த வாக்கியங்கள் ஃபஸ்ட்டு இலக்கண டாப்பிக்காக நான் முடிச்சிடறேன். எனக்கு இன்னொரு இந்த வீக் மட்டும் டைம் கொடுங்க. அதாவது இப்போ என்ன ஏப்ரல் 6 இதிலிருந்து இந்த வீக் ஒரு ஏப்ரல் 12க்குள்ளே இந்த இலக்கணத்தை எல்லாம் நடத்தி கிளாஸஸாக நம்ம அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அது வரைக்கும் டைம் கொடுங்க. ஓகே, இப்போதைக்கு இதை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கலை சொற்கள் டாபிக் போயிடலாம். கலை சொற்களில் ஆங்கில சொல் முதல்ல அதெல்லாம் படிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கலை சொல் என்னது? ஹார்ன். ரெண்டாவது என்ன சொல்கிறோம்? ஆர்டிசன். அடுத்து ரைட். அடுத்து த்ரெட்டு. அடுத்து லூம். அடுத்து டைரி ஃபார்ம். அடுத்து டேனிங். அதுக்கு அடுத்ததில் ஸ்டிச். அடுத்து என்ன சொல்கிறோம்? ஃபேக்ட்ரி. அடுத்ததில் டையிங். ஸோ இப்போது இதற்கான பதில் எல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கலை சொல் என்னது? ஹார்ன்னா என்ன சொல்கிறோம்? கொம்பு. அதுபோல் ஆர்டிசன்னா என்ன சொல்கிறோம்? கைவினைஞர். ஆர்டிஸ்ட் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது ஆர்டிசன் அப்படிங்கும்போது கைவினைஞர். அடுத்து ரைட் அப்படின்னா சடங்கு. RITE ரைட் அப்படின்னா சடங்கு. அதுபோல் த்ரெட் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? த்ரெட் அப்படின்னா நூல். அடுத்து லூம் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? லூம் அப்படின்னா தறி. டைரி ஃபார்ம் அப்படின்னா என்ன மீன் பண்ணுது? பால் பண்ணை. டைரி ஃபார்ம் அப்படிங்கிறது பால் பண்ணை.
டேனிங், TANNING, டேனிங் அப்படின்னா தோல் பதனிடுதல், தோல் பதனிடுதல். ஸ்டிச், STITCH, ஸ்டிச் அப்படின்னா என்ன பொருள்படுது? தையல், தையல். அதுபோல் ஃபேக்ட்ரி, ஃபேக்ட்ரி அப்படின்னா என்ன பொருள்படுது? ஆலை, ஆலை. அடுத்து டையிங், DYEING, டையிங் அப்படின்னா என்ன பொருள் சொல்கிறோம்? சாயம் ஏற்றுதல், சாயம் ஏற்றுதல். சரி, இப்போ இதற்கான பொருள் எல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம்? கலை சொற்கள். ஹான் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? கொம்பு. அதுபோல் ஆர்டிசன் அப்படின்னா கைவினைஞர். ரைட், RITE, ரைட் அப்படின்னா சடங்கு. த்ரெட் அப்படின்னா என்னது? நூல். லூம் அப்படின்னா தறி. அதுபோல் டைரி ஃபார்ம் அப்படின்னா பால் பண்ணை. டேனிங், TANNING, டேனிங் அப்படின்னா தோல் பதனிடுதல். ஸ்டிச், STITCH, ஸ்டிச் அப்படின்னா தையல். ஃபேக்ட்ரி, ஃபேக்ட்ரி அப்படின்னா ஆலை. அதுபோல் டையிங், DYEING, டையிங் அப்படின்னா என்ன சொல்கிறோம்? சாயம் ஏற்றுதல். சரி, அடுத்த டாபிக் பார்க்கலாம். 5வது யூனிட், உவமை தொடரின் பொருளறிதல். உவமை தொடரின் பொருளறிதல். இப்போ இதில் ஃபஸ்ட் என்ன சொல்கிறோம்? உடலும் உயிரும் போல அப்படின்னா என்ன உவமை பொருள் குறிக்குது? ஆன்சரை யோசிச்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம ஆன்சர் சொல்லும் போது அதை உள்வாங்கிக்கோங்க. உடலும் உயிரும் போல அப்படின்னா என்ன பொருள்? அடுத்து கால்நடை, கால்மடை, கால்மடை திறந்தார் போல, கால்மடை திறந்தார் போல. பகலவனை கண்ட பனி போல, பகலவனை கண்ட பனி போல. அடுத்து என்ன சொல்கிறோம்? உள்ளங்கை நெல்லிக்கனி போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. அடுத்து தாமரை இலை தண்ணீர் போல. பாபா படம்னு நினைக்கிறேன், அதில் வந்து ஒரு பாட்டு வரும், தாமரை மேல் நீர் போல் நீ ஒட்டி ஒட்டாமல் இரு அப்படின்னு. நம்ம தேசிய மலராக தாமரை வந்து எடுத்திருப்போம். எந்த ஆண்டுன்னு வேணாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். இந்த தாமரைக்கு மட்டும் அப்படி ஒரு நல்ல குணம் இருக்குது. அதாவது சேற்றுக்குள்ளே இருந்தால் கூட அந்த சேறு வந்து அந்த மலர் மீது ஒட்டுறதில்லை. அந்த மாதிரி ஒரு குணம் இருக்கிறதா சொல்லுவாங்க. தாமரை இலை தண்ணீர் போல அப்படின்னு சொல்கிறோம். சரி, அடுத்தது வந்து பேடிகை வாளாண்மை போல கெடும். பேடிகை வாளாண்மை போல கெடும். ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை போல, ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை போல. பொறு புலி புலியோடு சிலைத்த போல், சிலைத்த போல். பொறு புலி புலியோடு சிலைத்த போல். அதுபோல் கடலில் கரைத்த பெருங்காயம் போல, கடலில் கரைத்த பெருங்காயம் போல. கொடுத்த தேலாய் கொட்டுவதேன். கொடுத்த இல்லை இல்லையா, நான் தான் தப்பாக படிச்சிட்டேன். கொடுக்கு தேலாய் கொட்டுவதேன். சரி, ஓகே டன். ஸோ இப்போ இதற்கான பதில் எல்லாம் பார்த்துடலாம். உடலும் உயிரும் போல, உடலும் உயிரும் போல அப்படின்னு என்ன சொல்கிறோம்? ஒற்றுமை மற்றும் நெருக்கம், ஒற்றுமை மற்றும் நெருக்கத்தை குறிக்குது. கடல்மடை திறந்தார் போல அப்படின்னா வெளியேறுதல். கடல்மடை திறந்தார் போல அப்படின்னா என்ன பொருள்படுதுன்னா வெளியேறுதல். பகலவனை கண்ட பனி போல அப்படின்னா நீங்குதல். பகலவனை கண்ட பனி போல அப்படின்னா என்ன பொருள்படுதுன்னா நீங்குதல். அடுத்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா தெளிவு. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா தெளிவு. தாமரை இலை தண்ணீர் போல அப்படின்னா பற்றின்மை. தாமரை இலை தண்ணீர் போல அப்படின்னா பற்றின்மை. பேடிகை வாளாண்மை போல கெடும் அப்படின்னா முயற்சியின்மை. முயற்சியின்மை. நீங்கள் வந்து வெற்றிக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து முயற்சி. ஒரு மோட்டிவேஷனாக ஒரு இடத்துல சொல்லி இந்த விஷயத்த சொல்லணும்னா, ஊழ்னு ஒரு அதிகாரம் வள்ளுவரே பேசியிருப்பார் இல்லையா? விதி ஊழ் அப்படின்னு 10 குறள் சொல்லியிருப்பார். ஊழ் வழிவிட்டால் தான் வெற்றி பெற முடியும், விதி இருந்தால் தான் வெற்றி பெற முடியும்னு. அதுலேயும் முதல் குறள் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருத்தனுக்கு வெற்றி பெறக்கூடிய சூழல் வந்தால் விடாமுயற்சி எல்லாம் அவனை வந்து சேர்ந்துடும். தோல்வி பெறக்கூடிய சூழல் வந்துருச்சுன்னா, அந்த விதி வந்துருச்சுன்னா சோம்பல் எல்லாம் அவனுக்கு தன்னை போல் வந்து சேர்ந்துடும். அதை நம்ம மாற்ற முடியாதுங்கிற மாதிரி ஒரு பொருள் இருக்கும். இத்தனை குறளில் ஒரே ஒரு குறளில் மட்டும் ஊழையும் உப்பக்கம் காண்பர் அப்படின்னு ஒரு குறள் சொல்லியிருப்பார். அந்த குறளை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள், அந்த குறளை கமெண்ட் பண்ணுங்கள். 1330 குறள்களில் ஊழ் வெற்றியை, அதாவது ஊழ் விதியை வெற்றி கொள்ள ஒரே ஒரு குறள், ஒரே ஒரு சான்ஸ் தான் சொல்லியிருப்பார். அந்த ஊழையும் உப்பக்கம் காண்பர் புறமுதுகிட்டு ஓட செய்வர் யார் அப்படின்னா உழைவின்றி தாளாது உணன்றுபவர் அப்படின்னு சொல்லியிருப்பார். சோர்வில்லாமல் உழைச்சா அந்த ஊழ் விதியை கூட ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பார். மிக அருமையான குறள் அது. விருப்பம் இருந்ததுன்னா அந்த குறளை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே என்ன சொல்கிறோம்? பேடிகை வாளாண்மை போல கெடும் அப்படின்னா முயற்சியின்மை, முயற்சி இல்லாமல் இருக்கிறது. அடுத்து ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை போல அப்படின்னா என்ன? ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை போல அப்படின்னா ஊன்றுகோல். அதுபோல் பொறுபுலி புலியோடு சிலைத்த போல் அப்படின்னா என்ன சொல்கிறோம்? எதிரெதிர் நின்று போரிடுதல், எதிரெதிர் நின்று போரிடுதல். கடலில் கரைத்த பெருங்காயம் போல அப்படின்னா பயனற்றது, கடலில் கரைத்த பெருங்காயம். கொடுக்கு தேலாய் கொட்டுவது அப்படின்னா வருத்தம். சரி, இப்போ இதெல்லாம் இன்னொரு முறை படிச்சிட்றேன், ப்ராப்பராக கேட்டுருங்க, கவனம். உடலும் உயிரும் போல அப்படின்னா ஒற்றுமை மற்றும் நெருக்கம். கடல்மடை திறந்தார் போல
அப்படின்னா வெளியேறுதல். பகலவனை கண்ட பனி போல அப்படின்னா நீங்குதல். அதுபோல் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா தெளிவு. தாமரை இலை தண்ணீர் போல அப்படின்னா பற்றின்மை. பேடிகை வாளாண்மை போல கெடும் அப்படின்னா முயற்சியின்மை. ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை போல அப்படின்னா ஊன்றுகோல். ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை போல் அப்படின்னா ஊன்றுகோல். பொறுபுலி புலியோடு சிலைத்த போல் அப்படின்னா எதிரெதிர் நின்று போராடுதல். கடலில் கரைத்த பெருங்காயம் போல அப்படின்னா பயனற்றது. கொடுக்கு தேனாய் கொட்டுவது அப்படின்னா வருத்தத்தை குறிக்குது. சரி, அடுத்த 6வது கேள்வி. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். இந்த பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்ல சில கன்ஃபியூஷன்ஸ் வருது. ஒரு சிலர் இல்லை இதற்கு வேறு சில மொழிபெயர்ப்பு வருமே அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க. அதில் தவறு இல்லை, நல்ல விஷயந்தான். ஆனால் நம்ம இங்கே ஒன்லைனராக கொடுக்குறோம் இல்லையா? அதனால நம்ம என்ன பொருள் கொடுக்குறோமோ புக்கிலேருந்து எடுக்கிறோம், அதில் என்ன பொருள் இருக்கோ அதுபடி கொடுத்துறோம். நீங்கள் பரீட்சையில் எழுதும் போது உங்கள் கண்ணு முன்னாடி ஆப்ஷன் இருக்கும், அதில் எது இந்த ஆங்கில சொல்லுக்கு பொருந்தக்கூடிய மேக்சிமமாக நிறைய கரெக்டாக பொருந்தக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ அப்போது நீங்கள் எழுத போகிறது கொள்குறி வினா, அப்ஜெக்டிவ் டைப்பில் உங்கள் கண்ணு முன்னாடி ஆன்சர் இருக்கும். அதில் எது சரியானது, 4 ஆன்சர் இருக்கும், அதில் எது சரியானது, மீதி 3 தவறானது, அதை கண்டுபிடிச்சி தான் எழுத போகிறோம். அதனால் ரொம்ப அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த மொழிபெயர்ப்பை ஒரு முறை நல்லா காது கொடுத்து கேட்டுருங்க, சரியாக உள்வாங்கிக்கோங்க. அதில் ஏதாவது மாற்றமாகவோ இல்லை ஏதாவது ஒரு வார்த்தைக்கு வேறு வார்த்தை மாற்றமாகவோ இருந்ததுன்னா அதை நம்ம சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். அதை பார்த்து நீங்கள் பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நான் அதை ஆன்சரை மறைக்கல, அதனால் கேள்வி பதிலாக படிச்சுக்கிட்டு வந்துடுறேன். 6வது யூனிட்டில் இருக்கோம். அடுத்து 7வது யூனிட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அதனால் இதை காது கொடுத்து தெளிவாக கேளுங்க. சிவில் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? உரிமையியல் செயல்பாட்டு முறை தொகுப்பு. அதுபோல் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னா இந்திய சான்று சட்டம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? சொத்து மாற்று சட்டம். அதுபோல் அடுத்து இந்தியன் சக்சஷன் ஆக்ட் அப்படின்னா இந்திய வாரிசுரிமை சட்டம். அடுத்து கோர்ட் ஃபீ ஸ்டாம்ப் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? நீதிமன்ற கட்டண வில்லை. அதுபோல் அடுத்து பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் அப்படின்னா பார்வை நிலைப்பு. டப்பிங் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை இல்லையா? டைரக்டர் அப்படின்னா இயக்குனர். ஷூட்டிங் அப்படின்னா படப்பிடிப்பு. கார்ட்டூன் அப்படின்னா கருத்து படம். நான் இன்னொரு முறை படிக்கிறேன், ப்ராப்பராக கேட்டுருங்க. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். சிவில் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? உரிமையியல் செயல்பாட்டு முறை தொகுப்பு. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னா இந்திய சான்று சட்டம். அதுபோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? சொத்து மாற்று சட்டம். இந்தியன் சக்சஷன் ஆக்ட் அப்படின்னா இந்திய வாரிசுரிமை சட்டம். கோர்ட் ஃபீ ஸ்டாம்ப் அப்படின்னா நீதிமன்ற கட்டண வில்லை. பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் அப்படின்னா பார்வை நிலைப்பு. டப்பிங் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை. டைரக்டர் அப்படின்னா இயக்குனர். ஷூட்டிங் அப்படின்னா படப்பிடிப்பு. கார்ட்டூன் அப்படின்னா கருத்து படம். ஷூட்டிங் அப்படின்னா படப்பிடிப்பு. கார்ட்டூன் அப்படின்னா கருத்து படம். சரி, 7வது யூனிட் பழமொழி 400 தொடர்பான செய்திகள் தான் இதில் இருக்குது. ஸோ பழமொழி 400 தொடர்பான செய்திகளை பார்த்துடலாம். முதல்ல கேள்வி படிச்சிடறேன். ஆன்சர் என்னவாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், யோசித்து வச்சுக்கோங்க. நோட்டு பேனா பேப்பரெல்லாம் வச்சுக்கிட்டு எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடிய ஆன்சர் அது சரியாக இருக்கா, சரியாக எழுதியிருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். 371வது கேள்வி. பழமொழி 400 ஆசிரியரான முன்றுரை அரையனார். அவர் பெயரில் உள்ள அரையனார் என்பது எதனை குறிக்கும்? அப்போ இதில் 2-3 கேள்வி இருக்குது இல்லையா? ஃபஸ்ட் என்னது? பழமொழி 400 ஆசிரியர் பேர் இருக்குது. அப்புறம் அதில் முன்றுரை அப்படிங்கிறது எதை குறிக்கும்னு சொல்லுது. அரையனாருங்கிறது என்ன, அதையும் சேர்த்து படிக்கணும். இப்போதைக்கு நம்ம கேள்வி என்ன கேட்டிருக்கோம்? அரையனார் அப்படிங்கிறது தான் என்னன்னு கேட்டிருக்கோம் இல்லையா? கேள்விக்கு பதில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பழமொழி 400ன்னு வந்துருச்சு. அப்போ எத்தனை பாடல் இருக்குது, என்ன அது சார்ந்தும் தெரிஞ்சு வச்சுக்கணும். முறைக்கு மூப்பு இளமை இல் கரிகாலன் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? முறைக்கு மூப்பு இளமை இல் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். அதுபோல் பழமொழி என்னும் சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட நூல் எது? நல்ல கொஸ்டின் தான். பழமொழி என்னும் சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட நூல் எது? அடுத்து வழிநடை உணவு இதனை இக்காலத்தில் எவ்வாறு குறிப்பிடுவர்? மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? முன்றுரை அரையனார் எச்சமயத்தை சார்ந்தவர். பழமொழி 400 பாவகை என்ன? பழமொழி 400 காலம் என்ன? திங்களை நாய் குறைத்தற்று பாம்பரியும் பாம்பின் கால் என்னும் வரிகள் எந்த நூலில் உள்ளது? திங்களை நாய் குறைத்தற்று
பாம்பரியும் பாம்பின்கால் என்னும் வரிகள் எந்த நூலில் உள்ளது? கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர். கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் ஆவார். அவருடைய புகழ் எத்தனை திசைகளிலும் பரவும் என பழமொழி 400 குறிப்பிடுகிறது. கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் ஆவார். அவருடைய புகழ் எத்தனை திசைகளில் பரவும் என பழமொழி 400 குறிப்பிடுகிறது. கற்க வேண்டிய நூல்களை கற்றல் இல்லை, நிறைவாக கற்றல். எவ்வளோ தெளிவான ஒரு வார்த்தை பாருங்கள். சரி, ஓகே டன். பழமொழி 400 தொடர்பான செய்திகள். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன பார்த்தோம்? பழமொழி 400 ஆசிரியரான முன்றுரை அரையனார். அவர் பெயரில் உள்ள அரையனார் என்பது எதை குறிக்கும்னு கேட்டிருந்தோம். அரசனை குறிக்கும். அதுபோல் அடுத்து முறைக்கு மூப்பு இளமை இல் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன சொல்கிறோம்? பழமொழி 400. அதுபோல் பழமொழி என்னும் சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட நூல் எது? பழமொழி என்னும் சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட நூல் என்ன சொல்கிறோம்? அகநானூறு. ரொம்ப முக்கியம், தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். வழிநடை உணவு இதனை இக்காலத்தில் எவ்வாறு குறிப்பிடுவர் அப்படின்னா கட்டுச்சோறு. மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் மகற்கு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. பொருள் என்னென்னு ட்ரை பண்ணி பாருங்கள். பொருள் புரியுதான்னு பாருங்கள். பொருள் என்னன்னு தேடி கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் சரியாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். தெரியலன்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் மற்றவங்க யாராவது ஃபஸ்ட்டு கமெண்ட் செக்ஷனை செக் பண்ணி பாருங்கள், யாராவது கமெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு. கண்டிப்பாக அதற்கு பதில் வந்துடும். அப்படி இல்லைன்னா அது என்னென்னு யாருமே கமெண்ட் பண்ணலன்னா அதற்கான பொருள் என்னென்னு நான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் கமெண்ட் செக்ஷனை பார்க்குற அளவுக்காவது நேரம் எடுத்து கமெண்ட் செக்ஷனை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அசைன்மெண்ட் கொடுக்கும்போது ப்ராப்பராக முடிக்கணும். அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டு அப்புறம் பரீட்சை ஹாலில் போய் உட்காந்துக்கிட்டு எங்கேயோ படித்த மாதிரி இருக்குது, ஆமாம் அன்றைக்கி ஒரு நாள் அசைன்மெண்ட் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு அதை பாதியில் விட்டு வைக்காதீங்க. ஒரு சில அசைன்மெண்ட் கொடுக்குறது நீங்கள் போய் தேடும் போது அதை சார்ந்து இன்னும் நிறைய படிப்பீங்க. அப்படிங்கிற காரணத்துக்காக தான். அந்த ஆர்வம் இருந்தால் தான் நிறைய கற்றுக்க முடியும். முயற்சி பண்ணி பாருங்கள். சரி, இல்லைனா இந்த கேள்விக்கு பதில் பழமொழி 400 படிச்சுட்டு கடந்து போயிடலாம். அடுத்து முன்றுரை அரையனார் எச்சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னா பதில் என்ன சொல்கிறோம்? முன்றுரை அரையனார் சமண சமயத்தை சார்ந்தவர். அதுபோல் அடுத்து பழமொழி 400 பாவகை என்ன? வெண்பா. பழமொழி 400 பாவகை என்ன? வெண்பா. அதுபோல் பழமொழி 400 காலம் என்ன அப்படின்னா காலம் என்ன சொல்கிறோம்? 4ஆம் நூற்றாண்டு. பழமொழி 400 காலம் என்ன? 4ஆம் நூற்றாண்டு. திங்களை நாய் குறைத்தற்று பாம்பரியும் பாம்பின்கால் என்னும் வரிகள் எந்த நூலில் உள்ளது அப்படின்னா பழமொழி 400. அதுபோல் கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் ஆவார். அவருடைய புகழ் எத்தனை திசைகளில் பரவும் என பழமொழி 400 குறிப்பிடுகிறது? 4 திசைகளிலும் பரவும் என பழமொழி 400 குறிப்பிடுகிறது. ஸோ தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். இதை இன்னொரு முறை படிக்கிறேன், ப்ராப்பராக கேளுங்க. 7வது யூனிட்டில் பழமொழி 400 ஆசிரியரான முன்றுரை அரையனார். அவர் பெயரில் உள்ள அரையனார் என்பது எதனை குறிக்கும்? அரசனை குறிக்கும். முறைக்கு மூப்பு இளமைக்கு இல் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பழமொழி 400. அதுபோல் பழமொழி என்னும் சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட நூல் எது? அகநானூறு. வழிநடை உணவு இதனை இக்காலத்தில் எவ்வாறு குறிப்பிடுகின்றனர்? கட்டுச்சோறு. மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் மகற்கு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பழமொழி 400. பொருள் கேட்டிருந்தோம். முன்றுரை அரையனார் எச்சமயத்தை சார்ந்தவர், சமணம். இவ்வளோ பழமொழி 400 பாவகை என்ன? வெண்பா. பழமொழி 400 காலம் என்ன? 4ஆம் நூற்றாண்டு. திங்களை நாய் குறைத்தற்று பாம்பரியும் பாம்பின்கால் என்னும் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? பழமொழி 400. கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர். அவர்களுடைய புகழ் எத்தனை திசைகளில் பரவும் என பழமொழி 400 குறிப்பிடுகிறது? 4 திசைகளில் பரவும் என பழமொழி 400 குறிப்பிடுகிறது. இன்றைக்கான 70 கேள்விகளை நம்ம பார்த்துட்டோம். ஸோ தொடர்ந்து நம்ம படிப்போம். ஒவ்வொரு நாளும் எவ்வளோ உங்களால் முடியுமோ, உங்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு அதிகமாக உழைச்சி அந்த வெற்றியை நோக்கி நகர பாருங்கள். மெல்ல தினம் உழைக்கும் போது, தினம் நம்ம வேலை செய்யும் போது எதுவுமே மாற்றம் ஏற்படாத மாதிரி தான் தெரியும். அதுக்கப்புறம் அது ஒரு 3 மாதம் 6 மாதங்கள் கழித்து பார்க்கும்போது மலையளவு மாற்றத்தை சாதாரணமாக நிகழ்த்தியிருக்கும். ஸோ அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் இட் இஸ் அ வெரி பிக் ஃபேக்டர். அதனால் நம்பிக்கை வைத்து தினம் ப்ராப்பராக உழைப்பை போடுங்க. அது நிச்சயமாக பயனுள்ளதாக மாறும். உழைப்பை போடாமல் விட்டுட்டு காலத்தே பயிர் செய்யன்னு சொல்லுவாங்க. அந்த காலம் கடந்த பிறகு வருத்தப்பட்டு ஒரு பயனும் இல்லை. அதனால் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. இப்போதைக்கு குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் தான் இருக்குது. அதனால் இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிக்கிறது தான் ஒரு சிறந்த விஷயம். வேலையை வாங்கிடலாம், ஆனால் முன்னாடி இருந்தே வேலை செய்யணும். கரெக்டாக பிளான் பண்ணி வரப்போகுதுன்னு தெரியுது. அதற்கு தகுந்த மாதிரி ஒரு கவனமாக தெளிவாக வேலை செய்யணும். நீங்கள் எப்படிப்பட்ட சிறப்பான காரணம் வச்சுருந்தாலும் அந்த காரணத்தை எல்லாம் டிஎன்பிசி கேட்டுக்க போகிறது இல்லை. டிஎன்பிசி ஒரு 200 கேள்வி கொடுக்க போகிறாங்க. அந்த 200 கேள்வியில் நீங்கள் எத்தனை கேள்வியை சரியாக எழுதுனீங்க, அது ஒரே ஒரு பதில் மட்டும்தான் அவனுக்கு வேணும்.
ஸோ அப்போது 200 கேள்வியில் நம்மளால் அதிகப்படியான கேள்வியை சரியாக எழுத முடிஞ்சால் நம்ம கையில் வேலை, அவ்வளோதான். இங்கே வந்து மெயின்ஸ் கிடையாது, இன்டர்வியூ கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு பரீட்சை, ஒரே ஒரு 200 கேள்வி. அந்த 200 கேள்வித்தாள் வந்து வாழ்க்கையவே மாற்றி அமைச்சிடும். அதனால் அதற்கு தகுந்த மாதிரி தெளிவாக பிளான் பண்ணி கண்டிப்பாக எக்ஸாம் வரப்போகுது, எக்ஸாம் நடக்க போகுது, நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு எப்படி படிக்கணுமோ அந்த மாதிரி வந்து படிங்க. ஒவ்வொரு நாள்லையும் எந்த காரணத்தையும் சொல்லாமல் அதிகப்படியான நேரத்தில் எப்படி உழைப்பை நம்ம செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு உழைப்பை செலுத்தி நேரத்தை நல்லா பயன்படுத்தி படித்து வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. குட் மார்னிங். ஹேவ் அ கிரேட் டே. இந்த நாள் பயங்கர இனிய நாளாக அமையணும். ஸோ நல்லா பயன்படுத்திக்கோங்க. டடா.